வெளிமாநில பல்கலைக்கழகங்களில் ஆன்லைன் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தி மாணவர்களிடம் நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் கும்பல் அதிகரித்துள்ளது. பிரபல பல்கலைக்கழகத்தின் பெயரிலோ அல்லது போலியாக இணையதளம் உருவாக்கி சமூக வலைதளங்கள் மூலம் பலரை ஏமாற்றும் சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் முகநூல் மூலமாக SV கல்வி அறக்கட்டளையில் LK குரூப் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸ் என்ற பெயரில் விளம்பரம் செய்து மோசடி செய்வதாக திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் சட்டப்படிப்பு படித்துவிட்டு பார் கவுன்சிலில் பதிவு செய்வதற்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது முகநூல் பக்கத்தில் தமிழ்நாட்டில் LK குரூப் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸ் என்று அழைக்கப்படும் SV எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் தவறான விளம்பரம் மற்றும் அங்கீகரிக்கப்படாத தொலைதூர கல்வி திட்டத்தை கொடுப்பதாக கூறி சமூக வலைதளங்கள் மூலம் போலி விளம்பரங்கள் செய்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூரின் பிர்டி கெந்தர்ஜித் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட தொலைதூர கல்வி மூலம் சட்ட பட்டம் வழங்குவதாக அவர்கள் ஏமாற்றுவதாகவும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். முகநூலில் வரும் விளம்பரத்தில் பணிபுரியும் போதே சட்ட பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பது எப்படி என்பது குறித்தும் இந்த பட்டப்படிப்புகளுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த படிப்பிற்காக விண்ணப்பித்த போது நீலாவதி என்ற ஒருவர் அழைத்து படிப்பு பற்றி அனைத்தையும் விளக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மெயின் ஹெட் ஆஃப் கோச்சிங் சார் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். அப்ப கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருந்தா கால் பண்ணிருக்கேன். என் நேம் வந்து நீலாவதிங்க சார். சோ வந்து நம்ம பாத்தீங்கன்னா LLBக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 3 இயர்ஸ் சார். எட்டிமடை பிரிவு சார், பாலக்காட் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல நம்மளோட ஆபீஸ் இருக்கு சார். ஓகே மேடம், ஓகே மேடம். சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 6 செமஸ்டர் இருக்கும் சார். செமஸ்டருக்கு 5 பேப்பர், டோட்டல் பேப்பர் 30 பேப்பர் சார். இது வந்து செமஸ்டர் பேட்டர்ன் கிடையாது, நான் செமஸ்டர் பேட்டர்ன். இயர்லி ஒன்ஸ் தான் எக்ஸாம். அப்படிங்கிறப்ப 6 வருஷமா? 6 வருஷம் கிடையாது, செமஸ்டர் 6 இதுனா இப்ப வந்து 3 வருஷம் 3 இயர்ஸ். இல்ல செமஸ்டர் இல்லன்றீங்க சார். இப்ப நீங்க 2 செமஸ்டர் சேர்த்து அட்டெண்ட் பண்ணிடுவீங்க சார். இயர்லி ஒன்ஸ் எழுதுவீங்க. 2 செமஸ்டர் சேர்த்து ஒரே எக்ஸாம் எழுதுவேன். ஆமா, மார்னிங் ஒன்னு ஆஃப்டர்நூன் டேக்கு 2 எக்ஸாம் நடக்கும். 5 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க சார். சரிங்களா? 10 பேப்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணி டோட்டலா உங்களுக்கு 30 பேப்பர்ஸ் சார். கால்குலேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,40,000 சார். செமஸ்டருக்கு 40,000, இயர்லி உங்களுக்கு 80,000 வரும். 3 இயர்ஸ்க்கு சேர்த்து ஒரே ஸ்லாட்டா நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லைங்க சார். செமஸ்டர் வைஸா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே நீங்க பேமெண்ட் ஒரே ஸ்லாட்டா கட்ட தேவையில்லை. அது வந்து UGC அண்ட் BC அப்ரூவல் தான் சார். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. சோ வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு வேலிட் தான். சரிங்களா? மேலும் மணிப்பூரின் பிர்டி கெந்தர்ஜித் பல்கலைக்கழகத்தால் சட்ட பட்டம் வழங்கப்படுகிறது என்று கூறிய நிலையில் இந்த பல்கலைக்கழகத்திற்கு தொடர்பு கொண்டு விசாரித்த போது அப்படி ஒரு கல்வி நிறுவனம் மூலம் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக சட்டப்படிப்பு இல்லை என்று அவர்கள் கூறியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். Shall I do it from Chennai? Is it possible? No. We need to come to college regularly? Yes, regularly. But in Tamil Nadu, one institute called SV Educational Trust, saying that they will. आप उन्हीं से डिस्कस कर लीजिए. हाँ? उन्हीं के साथ डिस्कस कर लीजिए आप. They saying that I can do through distance education. LLB and regular program, not distance program. இதனையடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சட்டப்படிப்பு படித்து விட்டதால் இதுபோன்று LLB படிக்க தொலைதூர கல்வியில் பயில முடியாது என தெரிந்து யார் இதுபோன்று நடத்துகிறார்கள் என்பது குறித்தும் அல்லது புதிதாக இதுபோன்று ஒரு வழிமுறை வந்துவிட்டதா என எண்ணி ஆய்வு செய்ததில் மோசடி அம்பலமானதாகவும் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். உள்ளே சென்றபோது 40,000 ரூபாய் பணம் கட்டினால் கடந்த கல்வியாண்டிலேயே சேர்ந்ததைப் போல கணக்கு காட்டி
பட்டப்படிப்புகள் முடிக்கலாம் என்று ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நார்மலாக வேலை செஞ்சுட்டே சட்டப்படிப்பு படிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த இளைஞர்கள்லாம் வந்து ஈர்த்துட்டு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ஏமாத்தணுன்ற எண்ணத்தில் வந்து பணம் படிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே வந்து அவங்க நீலாவதின்ற மேடம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. பணம் அனுப்புறதுக்கான பேங்க் அக்கௌண்ட்ஸு, ஜிபேயோட ஸ்கேனர்லாம் அனுப்புகிறாங்க. இது டோட்டலாகவே பார்க்கும்போது இவங்க பணம் பறிக்கிற கும்பலாக தான் இருக்காங்க. மேலும் விவரங்கள் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலமாகவே தரப்படுவதாகவும் இந்த மோசடி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய புகாரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபோன்ற போலியான விளம்பரங்களைக் கண்டு மாணவர்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காக தான் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.